வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 7வது கணக்கு பார்க்குறோம். 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டில் இருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் Vயின் சார்பாக குறிப்பிடுக. அதான் கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னது சதுர வடிவ துண்டில் இருந்துன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது பெட்டினாலே நம்மளுக்கு அது என்ன வரும், ஒரு கன சதுர பெட்டின்னு ஆகும். அந்த கன சதுர பெட்டியில் ஒவ்வொரு பக்கமும் என்ன செய்கிறாங்க, சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி எடுத்துக்கிறாங்க. வெட்டி எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கன செவ்வகமாக மாறிடும். புரியுதா? ஃபஸ்ட்டு என்னது, அந்த பெட்டியின் கன அளவு என்னது, கன செவ்வகத்தின் கன அளவு. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பெட்டியின் கன அளவு என்னது, பெட்டியின் கன அளவு கன செவ்வகத்தின் கன அளவுக்கு சமம். கன செவ்வகத்தின் கன அளவு. பெட்டியின் கன அளவு என்னது, கன செவ்வக கன அளவு. இப்போ கன செவ்வகத்தின் கன அளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். இதை ஆங்கிலத்தில் எழுதும்போது என்ன எழுதுவோம், L இன்ட்டு B இன்ட்டு H. நீளம் அகலம் உயரம் கன அலகு. கண்டிப்பாக அலகு கண்டிப்பாக எழுதணும். சரி, இப்போ இதில் L என்னன்னு பார்க்குறோம். L மொத்தம் பக்கம் எவ்வளவு, 24. 24ல் ஒரு அளவுள்ள வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த வெட்டி எடுத்ததை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸுன்னு எடுத்துக்குவோம். எக்ஸுன்னு எடுக்கும்போது என்ன வரும், 2 பக்கம் வெட்டி இருக்கும்போது 2x. கீழே மேலே வெட்டுறாங்க இல்லையா, அதனால. அது மாதிரி பிரெத்தில் என்னது, 24 மைனஸ் 2x. ஹெச் மட்டும் ஒரு அளவு தான் வரும், எக்ஸை மட்டும் வெட்டி எடுக்கிறாங்க. தேர்ஃபோர் கன அளவு ஈக்குவல் டு, கன அளவு இங்கிலீஷில் வால்யூம் வாங்க, அதனால நம்ம V போட்டுக்கோம். L 24 மைனஸ் 2x, 24 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸு. எல்லாமே இன்ட்டுன்னு அர்த்தம், கன அலகு. ஓகேவா? சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை பெருக்க போகிறோம். பெருக்கும்போது என்ன செய்ய போகிறோம், இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும், 576. 24 இன்ட்டு 24 மைனஸ் 48x மைனஸ் 48x. 2x ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு. வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன செய்கிறோம், இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். 4x ஸ்கொயர்டு மைனஸ் 96x ப்ளஸ் 576 இன்ட்டு எக்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த எக்ஸை வச்சு உள்ளதெல்லாம் பெருக்கிறோம். அடிமானம் ஒன்றா இருக்கும்போது அடுக்குகளை கூட்ட வேண்டும். அப்போனா 4x³ மைனஸ் 96x ஸ்கொயர்டு ப்ளஸ் 576x என்னது, கன சென்டிமீட்டர். புரியுதா மாணவர்களே? இந்த கணக்கையும் செஞ்சு பாருங்கள். ஃபார்முலா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எளிமையாக இருக்கும். மீண்டும் ஒரு கணக்கில் சந்திப்போம்.